ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காசு பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன் எம்பையர் காசு. இது ஒரு செம்பு காசு. இது வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கான்ஸ்டான்டைன் அப்படிங்கிற ஒரு மன்னரோட காசு. இந்த காசோட முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டைன் மன்னன் உருவமும் அவரோட பேரும் வந்து அச்சிட்ருக்காங்க. பின்பக்கத்தில் வந்து ஒரு ஓனாய் வந்து 2 பேர்த்துக்கு பால் கொடுக்குற மாதிரியான உருவம் வந்து அச்சிடப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 1700 வருஷம் பழமையான காசு. இந்த பின்பக்கத்தில் இருக்கிற ஓனாயோட வரலாறு வந்து ஒரு சின்ன கதையாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரோம் நகரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்குனது வந்து இந்த ரோமுலஸ் ரேமஸ் அப்படிங்கிற வந்து 2 சகோதரர்கள் தான் வந்து ரோமானிய சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்குனாங்க. இவங்க வந்து அவங்க தாத்தா நியூமிட்டோர் வந்து இவங்க 2 குழந்தைகளையும் வந்து கொல்றக்கு ஆணையிட்டு அவங்கள வந்து டைபர் நதிக்கதையில் வந்து தூக்கி வீச சொல்லி ஆணையிடுறாரு. அவங்க படத்தளபதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 2 குழந்தைகளை கொண்டு போய் டைபர் நதிக்கதையில் வீசுறதுக்காக கொண்டு போய் ஒரு காட்டில் வந்து விட்டுட்டு வராங்க. அப்போது அந்த கேபிட்டல் மனையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஓனாய் வந்து 2 குழந்தைகளுக்கும் பால் கொடுத்து பராமரித்து அவங்கள காப்பாற்றிட்டு வருது. ரோமானிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கின ரோமுலஸ் மற்றும் ரேமஸை 2 பேர்த்த. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாஸ்டுலஸ் அப்படின்னு ஒரு மாடு மேய்க்கிற ஒரு ஆள் வந்து இவங்களை வந்து காப்பாற்றி கொண்டு போய் சாம்ராஜ்யத்தில் வந்து ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்த வரலாற்று சம்பவங்கள் வந்து பல. ஆனால் அந்த 2 ரோமானிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குற 2 இளவரசர்களை வந்து இந்த பெண் ஓனாய் வந்து காப்பாற்றுச்சு. அப்படி காப்பாற்றின கதை அந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஸ்கல்ப்சராக ஒரு சிலையாக, ஒரு வெண்கல சிலையாக வந்து 6ஆம் நூற்றாண்டில் 7ஆம் நூற்றாண்டுலேயே வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரி. இந்த ஸ்டாச்சு வந்து இன்னுமே வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து மியூசியத்தில் வந்து வச்சுருக்காங்க. இந்த ரோமானிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின இளவரசர்கள் உருவமும் அந்த ஓனாய் உருவமும் அச்சிடப்பட்டு மன்னருடைய உருவம் முன்னாடி வந்து அச்சிடப்பட்ட ஒரு சிறப்பான நாணயம் இந்த நாணயம். இந்த காசு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் வந்து என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த காயின்ஸை வந்து வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.